ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோடுக்கு நம்ம வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அதிகமான லவ்வோட ஃபைனலாக ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க இந்த எபிசோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோவை தேடிட்டு தான் பார்க்கோட கடைக்கு வராங்க. அங்கே பார்க் ரொம்ப சோகம். ஹீரோவை நினைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவரை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்களா. அதுக்கு பார்க் சோகமா, ஹீரோ நைட்டு 2 மணிக்கு வெளியில் போனா, உன்னை தேடிட்டு தான் போனா, அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல, நான் அவனை தேடிட்டு தான் இருக்க, கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த டைம் பென்னும் வந்துடுறாரு. ஹீரோ எங்க, நீங்க யாராவது பாத்தீங்களா, அவனை போன்ல ரீச் அவுட்டே பண்ண முடியல, அவன் திடீர்னு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வேலையை ரிசைன் பண்றா அப்படி சொல்லி மெயில் மட்டும் அமைச்சிருக்கான் போல. அதுக்கப்புறம் அவன் இமெயில் அட்ரஸ் டெலீட் பண்ணிட்டான். அவனை எந்த விதத்திலும் எங்களால ரீச் அவுட் பண்ண முடியல, உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. அவன் போனை எடுக்கல. அப்ப பார்க்க ஹீரோயினை ஹீரோவோட ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டேப் உடஞ்சிருக்கும் இல்லையா, அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, உன்கிட்ட அவன் எதுவும் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தான், உன் கூட ரொம்ப நாள் வாழணும் கூட நினைச்சான், இந்த டேப் வேற வச்சுட்டு இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு, நான் அவகிட்ட காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணான். பட் எல்லா சான்ஸையும் அவன் மிஸ் பண்ணிட்டான். இதனால அவனுக்கு ஃபுல்லான மெமரி அவன் கிட்ட இல்ல. அதனால தான் உன்கிட்ட சொல்லவும் முடியாம, அதை அவன் மறைக்கவும் முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தான். ஃபைனலா ஒரு சான்ஸ் எடுத்து சொல்லலான்ட்டு வரும்போது கடைசியில உங்க பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்படியே அவனுக்கு இருந்த எல்லா சான்ஸையும் அவன் மிஸ் பண்ணிட்டான். பட் எதையும் உன்கிட்ட மறைக்கணும்னு அவன் நினைக்கல. நேத்து உன்னை தேடி கிளம்பி போகும்போது கூட அவனுக்கு ஹை ஃபீவர் தான் இருந்துச்சு. ஆனாலும் அவனோட கஷ்ட டைம் இருந்தா கூட அவன் உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தான். இந்த டேப் இப்ப நீ பாத்தியா எப்படி இருக்குன்ட்டு. இப்படிதான் இவனோட மனசு ஃபுல்லா உடஞ்சிடுச்சு, ரிப்பேரே பண்ண முடியாத அளவுக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் தான் தெரியல, பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாலதான் அவன் போயிட்டான். அந்த நாள் அன்னைக்கு என்கிட்ட நிறைய தடவை அந்த டேபை காமிச்சு எதுவும் சொல்ல வந்துட்டே தான் இருந்தான். பட் நான் அவன் கிட்ட சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம சரியா பேசாமலே இருந்துட்டேன். என்னாலதான் அவன் கிளம்பிட்டான். என் மேலதான் தப்பு. அவன் என்னவா இருந்திருந்தாலும், என்ன மாதிரி தப்பு செஞ்சிருந்தாலும், என்ன கஷ்டத்துல இருந்து அவன் வெளியில கொண்டு வந்தான். அவன் கஷ்டப்படுற டைம்ல அவனுக்கு நான் ஒரு சான்ஸாவது கொடுத்துருக்கணும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. என்னோட ஃபால்ட் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோவோட டைரி வேற இருக்கு. ஸோ அதை பாக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டாக்டர் பொண்ணு ஞாபகம் வராங்க. அப்போ உடனே கிளம்பி அந்த டாக்டர் பொண்ணை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்போ பார்த்தா அங்க கார்ல வந்து ஒரு சீட் எழுதி வச்சிருக்கு. அது இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு பிறகுதான் எழுதியிருக்காங்க போல, எண்ட் ஆஃப் ட்ரையல் அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு புரிஞ்சிருது, ஹீரோ இங்கதான் எங்கேயோ இருந்திருக்காரு, ஹீரோயினை பார்த்துட்டு இந்த நோட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு இந்த டைம்ல பழசு எல்லாமே ஞாபகம் வருது. சரி ஓகே, முதல்ல இந்த டாக்டர் பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு என்னன்னு புரிஞ்சுக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை போய் மீட் பண்றாங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு வேற சோகமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ பத்தி தானே ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு அந்த பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சரியான ஞாபகம் கூட இருக்காது, அவங்களால சரியா எதுவுமே யோசிக்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது கேட்டதுல இருந்தே இவ கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கா, என்னன்னு தெரியல. இந்த டைம் ஹீரோயினும் இவங்க கிட்ட வந்துடுறாங்களா. சோ 2 பேரும் வந்து தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரியும் சான் வந்து இந்த மாதிரி கிடையாது, நான் வேண்டாம் சொன்னதுக்காக அவன் போயிருக்க மாட்டான், என்னை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் தான் பார்த்திருப்பான். ஆனா இங்க வேற ஏதோ நடந்திருக்கு, மேபி இது 7 இயர்ஸ் முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்னால கூட இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு அவளோட வெர்ஷன் சொல்றா, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சான் இருக்கா இல்லையா, அவன் வந்து இந்த கை உடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்துருவா போல. சோ அந்த டைம்ல தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் வேற ஒரு ஊரு, ஹீரோ வந்து யூஎஸ்ல இருந்திருக்காரு. 2 பேரும் கனெக்ட் பண்ற டைமிங்கே வந்து வேற வேற டைம்ன்றதுனால ஹீரோயின் எப்பவுமே வந்துட்டு அவனோட காலை மிஸ் பண்ணிடுவாங்க போல. சோ இதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கா அந்த பையன். அந்த டைம்ல தான் இந்த பொண்ணு நடுவுல வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆயிருக்கும். அந்த டைம்ல இருந்து தான் ஷான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரியா பேசாம ஹீரோவை ரிப்ளை பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. சோ ஹீரோவை ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லையா. இதுக்கு நடுவுல இந்த சான் என்ன பண்ணிருப்பானா, ஹீரோயின் கிட்ட கொரியா வரேன்னு சொல்லியிருப்பான். திடீர்னு அந்த பிளான் கேன்சல் பண்ணிட்டு, இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, ரிசர்ச் இருக்கு, நான் வர முடியாது சொல்லிட்டு இந்த பொண்ணோட வெக்கேஷன் போயிருப்பான் போல. போகும்போது அந்த 1 மாசத்துக்கு லேப்டாப்பை மாத்தி எடுத்துட்டு போயிடுறான். இப்போ இந்த லேப்டாப் வந்து ஹீரோ கிட்ட இருந்ததுனால ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்த மேனிக்கே இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் ஹீரோவும் அவங்க அப்பா வேற சண்டை போட்டிருப்பாரு இல்லையா. அந்த டைம்ல ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சு, நீ அனுப்பின பெண்ணு தான் எனக்கு லக்கி, நீ தான் என்னோட சேவியர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால தானே ஹீரோ வந்துட்டு வாழணும்னு நினைச்சிருப்பாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் தான் வந்து ஹீரோயின் கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசே வலிக்குது, என்னடா இப்படி நடந்துச்சு, அவனுக்கு நான் சின்ன கேப் கொடுத்துருக்கணும் அவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்களா. அப்ப இந்த பொண்ணு இன்னொரு உண்மையை சொல்றா, ஹீரோ இப்படி நடந்துகிட்டதுக்கும் கிளம்பி போனதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல தப்பு என்னோடதுதான், ஒரு மனுஷியாவும் ஒரு டாக்டராவும் நான் அவன் கிட்ட என்ன சொல்லக்கூடாதோ அதை அவன் கிட்ட சொல்லிட்டேன், அதனாலதான் இங்க இருந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க நம்ம கிட்ட காமிக்கல. ஆனா ஹீரோயின் மட்டும் எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பெண்ணை தான் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல. சோ அந்த பெண்ணை தேடிட்டு கண்டுபிடிச்சதும் ஹீரோவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோனோட 2வது தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஹாஸ்பிட்டல் மீட் பண்ண வரா. ஆனா ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு கிளம்பிட்டான் போல. சரி அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, ஆமா அவன் இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான், என்னாச்சுன்னு தெரியல, பேஸ்பால் லாக்கர்ல இருக்க எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போட்டுட்டு
இது பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து என்னன்னு பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதனால இவ்வளோ வந்துட்டு அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்த்தா அவன் எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு இருக்கான். இனிமேட்டு என்னால் அத்லெட் ஆக முடியாது, என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கானா. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வேறு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ சாம்பியன்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய சர்ஜரிஸ் அண்டர்வென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு முடியும்ன்ட்டு கிவ் அப் பண்ணாமல் வந்ததுனால தான் இப்போ சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. உன்னாலே முடியும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சமாதானம் சொல்கிறானா. அவனும் சரி ஓகே நீ அழாத, உனக்காகயாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பையனும் சமாதானம் ஆயிடுறான். இங்கே எப்படி இருக்க ஹீரோனோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒருத்தரை மீட் பண்ணும் சொல்லிட்டு டேரக்டர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்பெனி காரை எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் லாங் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போகும்போது அவங்க போனையும் டேபிள்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க போல. இந்த சமயத்துல டேரக்டருக்கு ஒரு கால் வருது. இவங்க ஒருத்தவங்களை மீட் பண்ண போறேன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் தான் கால் பண்ணிட்டு நான் இந்த பொண்ணை ரீச் அவுட்டே பண்ண முடியல, அங்க 2 பேரும் மீட் பண்றோம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நிறைய பனி பெய்யுதுன்றதுனால இங்க வந்துட்டு எல்லா இடத்தையும் ரோட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வர வேண்டாம்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், நீங்களும் அந்த மெசேஜை கன்வெர்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரின்ட்டு டேரக்டா அந்த பொண்ணு கால் பண்ணலான்னு பார்த்தா போனு இன்னொருத்தவங்க எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் இவருக்கு பக்குன்னு ஆயிடுது, ஐயோ எங்க அவங்க போயிட்டு ஸ்னோல மாட்டிக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்களா. அப்போன்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய காரும் வந்து வேலை செய்யாம நின்றுடுது. ஐயோ நான் ஃபோனும் வச்சு இல்லை, இப்போ என் காரும் வேலை செய்யல, ஒருவேளை இங்கே என்னோட வாழ்க்கை முடிய போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு குரல், யாரு நம்ம டேரக்டர் தான், அப்படியே ஹீரோ கணக்க போய் நிற்கிறாரா. அவளுக்கு வேற ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த கோட்டை போடு, இந்த ஸ்கார்ஃபை போடுங்க, இந்த மாதிரி ஸ்னோல நிற்கிறவா, நான் உனக்காக கார் சர்வீஸ்க்கு சொல்லியிருக்கேன், சீக்கிரம் வந்துருவாங்க, அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம்னு சொல்றாங்களா. உடனே அவளுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது, இந்தாங்க இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் பார்த்து மறுபடியும் எனக்கு தப்பான என்ன வந்து உங்க மேல எனக்கு லவ் வந்துடும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இது நான் மட்டும் இல்லை, நீங்க இந்த இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அவரு சொல்றாரு, இல்லை எனக்கு அந்த மாதிரி இல்லை, உனக்காக தான் நான் செஞ்சேன், உனக்காக தான் நான் வந்தேன், எனக்கும் உன் மேல ரொம்ப வருஷமா ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா நீ வந்து கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ன்றதுனால என்னால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதனால தான் நான் இத்தனை நாள் சொல்லலை, என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே அவளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, அப்படியே ஷாக்கிங்லேயே அவரை பார்த்துட்டு இருக்கா. இப்போ உன்னை லவ் பண்ற சொன்னா என்னை ஏத்துப்பியா, பரவாயில்லையா உனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. நான் கண்டிப்பா ஏத்துப்பேன்ட்டு டக்குன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்படியே சில மாசங்கள் போகுது, சில சீசன்ஸும் போகுது. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு டெலிவரி வருது. அது என்னன்ட்டு பார்த்தா இவங்க அம்மாவோட பிளேட் இருக்கும், அது உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாட்டி கிட்ட கொடுத்துருப்பாங்களே சரி பண்றதுக்கு, அவங்க தான் வந்து இதை சரி பண்ணி கொடுக்குறாங்க போல. பார்த்தா ரொம்ப அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வர ஒரு லெட்டர் இருக்கு, நீ வந்துட்டு இதை கிவ் அப் பண்ணாத வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் உனக்கு கண்டிப்பா நடக்கும், உன் லைஃப்ல ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, ஓகே நானும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தா பார்க் எப்பவுமே அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிருப்பாரு, ஹீரோ எப்படி இருந்தாலும் திரும்பி வருவாங்கன்ட்டு. இப்போ அந்த இடத்துக்கு தான் ஹீரோனும் வந்திருக்காங்க. வந்து அந்த டாப்பு பார்க்குறாங்களா, சரி இப்போ இதை நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு எடுத்து போய் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல் போல, அதனால ரிப்பேர் பண்ண முடியாது, என்கிட்ட பார்ட்ஸ்லாம் இல்லை, வேற ஏதாவது பார்ட்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம இதை ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லி அமுச்சு விட்டுறான். அதனால ஹீரோயினுக்கு தெரிஞ்ச எல்லா வெப்சைட் ஃபாரம்லேயும் போட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி பேட் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குன்னா எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி போடுறாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுறா, ஓகே என்கிட்ட இந்த டேப் இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்கன்ட்டு. அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த டேட்டாலாம் ரீஸ்டோர் பண்ணி புது டிவைஸில் வச்சுக்கிறாங்க போல். இப்போ ஹீரோயின் அந்த டேப்லேருந்து எடுத்த எல்லா டேட்டாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் அதில் எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நானும் அந்த சானும் ரூம்மேட்ஸாக இருந்தோம் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில். அந்த டைமில் எங்கள் 2 பேருக்கு நடுவில் பெருசாக பழக்கமும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு கையில் அடிபட்டுருச்சுன்ற ஒரே ரீசனுக்காக அவன் என்னை இந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண சொன்னான். அதனால தான் நான் உனக்கு ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் உன்னோட ஒர்க்கில் நீ எவ்வளோ ஹார்ட் டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். கஷ்டமாவது கொஞ்சம் குறையட்டும் அப்படின்றதுனால என்கிட்ட பேசுன்னு சொல்லி நான் உனக்கு ரிப்ளை பண்ணேன். அப்போ நீ எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சியா. அந்த டைமில் நான் வந்து நீ சொன்னதை கேட்க தான் செஞ்சேன். அது உனக்கும் கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நானும் அந்த மாதிரி தான் என்னோட கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்காரு. மெசேஜஸ் ஃபுல்லாக முடிஞ்சோடனே இதுதான் உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த லாஸ்ட் மெசேஜ் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவனோட ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தனால அந்த டைமில் தான் உனக்கு பர்த்டேவும் வந்துச்சு. உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி தர சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் அவன் வந்து ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்றதுனால எனக்கும் வேற வழி தெரியல. அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு உனக்கு கிஃப்ட் வாங்க போகினேன். அந்த டைமில் தான் நீ புலம்புனதெல்லாம் ஞாபகம் வந்தது, உன்னால் ஸ்கெச் பண்ண முடியல, எந்த புது ஐடியாஸும் வரல அப்படின்ட்டு. அதனால தான் உனக்காக நான் ஒரு ஸ்கெச் பண்ணுற பெண்ணும் வாங்கி தந்தேன், அதில் உன் பேரும் போட்டு பதிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவில் வெக்கேஷன் போறேன்ட்டு சான் என்னோட லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால அவன் லேப்டாப் என்கிட்ட இருந்தது. அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு டைம் இருந்தது, எங்கள் அப்பா கூட சண்டை போட்ட டைம். அப்போ எதுக்குடா நான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைக்கும் போது தான் உன்னோட மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் நீ வந்து நான் தான் உன்னோட சேவியர்னு போட்டிருந்த, ஆனால் தப்பு, என்னோட சேவியர் நீ தான். என்னதான் இந்த மெசேஜ்லாம் எனக்காக இல்லைனாலும் இந்த வார்த்தைகள்லாம் என்னை ரொம்பவே வந்து
வந்து கம்ஃபர்ட் பண்ணிச்சு. அதனால தான் உன்னோட மெசேஜஸ் என்னால் அவாய்ட் பண்ண முடியாமல் உனக்கு தொடர்ந்து நான் ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன் அவன் இல்லைனாலும். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாள் உனக்கு பிரிஞ்சால் பிடிக்காதுன்னு நீ மென்ஷன் பண்ணியிருந்த. பிடிக்காதுன்ற ஒரு சின்ன விஷயத்த கூட நீ அழகாக ஸ்டோரியாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட பேசின டைம் தான் வந்துட்டு என்னோட பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக மாறிச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அடுத்த நாளுக்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால மட்டும்தான் நான் மறுபடியும் வரைவே ஆரம்பிச்சேன். சிரிக்கிறத மறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னை மறுபடியும் சிரிக்க வச்சது நீ தான். இந்த டைம்ல தான் அந்த இன்சிடென்ட்டும் நடந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க நான் பிழைக்கவே மாட்டேன். அப்போ கூட எனக்கு உன்னோட வாய்ஸ் தான் மனசுல வந்துகிட்டே இருந்தது. நீ லாஸ்ட்டாக எனக்கு ஐ லவ் யூ சான்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்ப இல்லையா, வீடியோ மெசேஜ். அதுதான் வந்துட்டு என் மைண்ட்ல திரும்பி திரும்பி ரன் ஆகிட்டே இருந்தது. அந்த வாய்ஸ் தான் என்னை மறுபடியும் பிழைக்க வச்சுது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு நிறைய மெமரிஸ். என் மைண்ட் ஃபுல்லாக உன்னோட முகம் மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. உன்னோட முகத்தை மட்டும் தான் நான் திரும்பி திரும்பி வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதான் ஒரு நாள் நான் கொரியாவுக்கு மறுபடியும் திரும்பி வந்தேன் ட்ரீட்மெண்ட்காக. அப்போதான் உன்னை எதிர்ச்சியா பார்த்தேன். ஸோ என்னோட மைண்ட்ல இருந்த அந்த பொண்ணு நீ தான். எனக்கு என்ன நடந்துச்சு, என்னோட லைஃப்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்ட்டு உனக்கு தெரியும்ட்டு உன்னை நம்பி ஆசையாக பார்க்க வந்தேன். ஆனால் அங்கே ஃபயர் கிராக்கர்ஸ் நடக்கும் போது தான் எனக்கு மறுபடியும் ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட லைஃப்பில் இருந்த பொண்ணு கிடையாது, என்னோட ரூம்மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அது தெரிஞ்ச பிறகு நான் எப்படி உன்னை வந்து மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே திரும்பி போயிட்டேன். ஆனால் என்னோட லைஃபே திருப்பி எனக்காக 2 தடவை கொடுத்தது நீ தான். உனக்காகயாவது நான் நல்லா வாழணுன்ட்டு தான் நான் வந்துட்டு என்னோட பாஸ்டே மறைச்சிட்டு புதுவிதமான ஆளாக மாறி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் தான் மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்குள்ளே நீ வந்த. நான் பார்த்தோன்னே மிக்ஸ்ட் எமோஷன்ஸ், அழணும்னு தோணுச்சு. உன்னை பார்த்தோன்னே நீ எப்படி இருக்கன்னு கேட்கணும்னு தோணுச்சு. நான் ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ள நின்றுட்டே இருந்தது. எனக்கு தான் ஒன்று தெரியும், உனக்கு என்ன தெரியாது. அதனாலேயே ஒரு அடி உன்கிட்ட இருந்து எட்டதான் நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் நீ உன்னோட லைஃப் எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கன்றது புரிய ஆரம்பிச்சது. என்னோட ஹார்ட் டைம்ல இருந்து நீ எப்படி என்ன வெளியே கொண்டு வந்தியோ, உன்னோட ஹார்ட் டைம்ல இருந்து உன்னை வெளியில கொண்டு வரணும், உன்னை திருப்பி சிரிக்க வைக்கணும்னு தான் என்னோட ஒரே எய்மா இருந்துச்சு. அதனாலதான் இந்த 3 months ட்ரையல்னு சொல்லிட்டு உன்னோட லைஃப்குள்ள நான் என்டர் ஆகினேன். எனக்கு தெரியும் எனக்கு ஒன்னு பிடிக்க கூடாதுன்ட்டு. ஆனா அதையும் தாண்டி உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. என்னோட ஆசை பேராசையும் ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னோட லைஃபும் மறுபடியும் கலர்ஃபுல் ஆச்சு. அந்த டைம்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு மெமரி லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, என்னை பத்தின எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அந்த டைம்ல தான் என்னோட பர்த்டே வந்தது. இப்போ எல்லாமே சொல்லிடணும்னு தான் நான் வந்தேன். ஆனா என்னோட சான்சஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னால சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை முடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனை நாளா அவன் மிஸ் பண்றான்னு சொன்னது எல்லாமே என்னதானா, என்னை பத்தி மட்டும் தான் அவன் யோசிச்சுட்டு இருந்தானா, என்னை பத்தி மட்டும் தான் அவன் என்கிட்டயே பேசிட்டு இருந்தானா, ஐயோ எல்லாமே என்னோட தப்பு தான், அவன் சொல்ல வந்தது ஒரு தடவை தான் நான் கேட்டிருக்கணும், அவனை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்களோட சர்ஜரி நல்லபடியாக முடிச்சுட்டு டிஸ்சார்ஜும் ஆயிடுறாங்க. அந்த டைம்ல பார்க்கறாரு. அதுக்கு கிம் சொல்றாங்க நம்ம 2 பேரும் வாக்கிங் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மட்டும் தனியா வாக்கிங் போயிட்டு அவங்களோட டைமை வந்துட்டு ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படியே இவங்க இந்த ஃபேமிலியோட ஜாயின் ஆயிடுறாங்க போல. இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்ற டைம்ல வந்துட்டு டேரக்டரும் அதே லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காரா. அவ யோசிக்கிறா, என்னடா இவன் லவ் பண்ற சொல்றான், என்னையும் லவ் பண்ண சொன்னா, ஆனா இப்ப என்ன கண்டு கூட மாட்டானு அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப டேரக்டர் கேட்கிறாரு, நாளைக்கு நம்ம டேட்டிங் போலாமா அப்படின்ட்டு. உடனே அவ்வளோ ஓகே ஓகே சொல்றா. 2 பேரும் அப்படியே பிளஷிங்கா நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட 2வது தங்கச்சி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் நல்லபடியா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அவங்களால நல்லா நடக்கலாம் முடியுது சப்போர்ட் இல்லாம. ஜாலியா வந்துட்டு இவங்கிட்ட சொல்றேன், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன், நான் அட்மிஷன் கிடைச்சிச்சு எனக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் வந்து இன்னொரு குட் நியூஸ் சொல்றா. இதெல்லாம் கேட்டோடனே அவன் குதிக்க ஆரம்பிச்சிடான். நான் பார்த்தா அவனுக்கு அது வலிக்கல. சொல்றான், எனக்கு இது ட்ரீட்மெண்ட் நல்லா வேலை செய்து, நான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன் அப்படின்ட்டு. அப்ப பின்னாடி இந்த டாக்டர் சொல்றாரு, ஆறுப்பா நீ ஒன்னும் ஃபுல்லெல்லாம் கியூர் ஆகல, இப்பெல்லாம் குதிச்சிட்டு இருக்காது அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே சார் சொல்லிட்டு இவங்க மறுபடியும் குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே இவங்க எல்லாரோட லைஃபும் நல்லா போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஹீரோ மிஸ் பண்ற ஃபீல் கொஞ்சம் கூட கம்மியாகல. இந்த டைம்ல தான் ஹீரோவோட ரீஎன்ட்ரி. அங்க ஹுட்டி போட்டு ஒருத்தர் போறாரு பாருங்க, அவர் தான். ஏதோ ஒரு பூ வாடி போயிருக்கா, அந்த வாடி போன பூக்கு மறுபடியும் உயிர் தர மாதிரி ஒரு பெயிண்டிங் அங்கேயே வரைஞ்சிட்டு அது கீழே வர இவங்களோட ரெயின்போ கிளவுட்ஸோட அந்த சிம்பிள் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. இதே டைம்ல தான் வந்து ஆபீஸ்லயோ எல்லாரும் அந்த ரெயின்போ கிளவுட்ஸ் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெயின்போ கிளவுடைய போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு ஹீரோயின் நம்ம லைக் பண்ண சொல்றாங்களா. அதே டேக் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள போட்டோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அது கீழே ஹீரோ யூஸ் பண்ண அந்த ரெயின்போ கிளவுட் சிம்பிள் தான் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு டவுட் வருது. சரி இந்த போஸ்ட் எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சொல்லிட்டு எங்கேயோ போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல நின்று ஒருத்தவங்களை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க ஃபேமிலியா நின்றுட்டு இருக்கவங்கள என்னோட சின்ன கிஃப்ட்ன்ட்டு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டு இருக்காங்களா. அதை பார்த்தோன்னே இந்த சிம்பிள் என்னங்கன்னு கேட்டா, இது ஒரு லக்கி சிம்பிள்ங்க, இதை பார்த்தா வந்து நமக்கு லக் வரும்ட்டு அர்த்தம் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகுறாரா. அப்போ ஹீரோயின் பார்த்தா பின்னாடி தான் வராங்க. ஸோ 2 பேரும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மிஸ் ஆயிடுறாங்க. அங்க போயிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க, இவரை நீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டு யார்கிட்ட இந்த இமேஜ் இருக்கா அப்படிலாம் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்களா. அந்த டைம்ல ரொம்ப நேரம் கழிச்சுட்டு இன்னொரு ஃபேமிலி போய் கேட்கறாங்க. அந்த ஃபேமிலி சொல்றாங்க, ஆமாங்க இன்னைக்கு தான் ஒருத்தர் எங்களுக்கு இது வரைஞ்சு கொடுத்தாங்க,
ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக நடந்து வந்துட்டு இருக்காங்களா, அப்போ அந்த பூவில் கூட ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்தோன்னே அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹீரோ இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்காருன்ட்டு. அதனால அவங்க வீட்டுக்கே போகாமல் அங்கேயே இருந்துடுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது, மறுபடியும் ஹீரோ அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்காரு போல், எல்லாரையும் பார்த்துட்டு வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த ஜீனியஸ் மாதிரி ஒரு டாக் அங்கே போகுது. அதை பார்த்து இந்த டாகை நான் பெட் பண்ணலாம், ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு டாக் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து அப்படிலாம் சொல்லிட்டு அதை கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரா, அப்போ மறுபடியும் ஹீரோ காலில் வந்துட்டு ஏதோ ஒரு பெண் உருண்டு வருது. இதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு வேளை அந்த பெண் தானா அப்படி சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு. கரெக்டாக அது ஹீரோனோட பெண்ணு தான். அதை பார்த்த உடனே ஒரு குரல், சாரி என்னோட பெண்ணை நான் மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ கண் கலங்கிட்டே நிமிந்து பார்க்குறாரு. அங்கே ஹீரோயின் தான் நிற்கிறாங்க. கடைசியாக ஒரு வழியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லி ஹீரோயினும் ஆடுறாங்களா. ஹீரோக்கும் சும்மா கிடையாது, கண்ணில் தண்ணி கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் உடனே ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இதை பண்ணியிருக்க கூடாது, என்னோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, எனக்கு எல்லா உண்மையும் இப்போ தெரியும், நீயும் இதை நம்பணும், உன்னோட ஞாபகங்களை திருப்பி வர வைக்கணும், நான் சொல்கிறத கேளு, எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன், எனக்கு அந்த டாக்டர் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போதான் என்ன நடந்துச்சுன்னே எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் நம்ம ஹீரோவே கிடையாது, அவரும் அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா, இது போல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் நீ ஊர்ல இல்லாத போது அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா இப்படி பண்ண, நானே ஆல்ரெடி அவகிட்ட பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கே கில்ட்டினஸ் நிறைய இருக்கு, இந்த டைம்ல நீ இன்னும் இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு இவன் தான் ஹீரோவை அடிச்சிருப்பான். அடிச்ச உடனே ஹீரோ அந்த வேஸ்ட் கண்டெய்னர் தள்ளி விட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் அவன் சொல்லியிருப்பான், உனக்கு யாரும் அட்டென்ஷன் கொடுக்காதனால என் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருப்பான். அப்ப கூட ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக தான் இருந்திருக்காரு. இதை எல்லாத்தையும் அந்த டாக்டர் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கா. உடனே இந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோவை ரூம் காமிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, நீ தான் தப்பு பண்ணிருக்க, நீ தான் கில்ட்டியா வச்சிருக்க, இது எல்லாத்தையும் சேர்த்து நீ இன்னொருத்தவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்க, அவன் மேல பழி போட்டுட்டு இருக்க, முதல்ல ஊருக்கு போயிட்டு எல்லா உண்மையும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு சமாதானமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. இவன் வந்து அந்த டைம்ல சிகரெட் பிடிக்க போயிருக்கான் அந்த லேப்ல. உடனே வந்துட்டு என்ன நீ பண்ற, நம்ம லேப்ல இருக்கோம், இந்த இடத்துல எல்லாம் சிகரெட் பிடிக்க கூடாது, லைட்ல ஆன் பண்ணாத சொல்லிட்டு அதை பிடிங்கி ஓரமா வச்சுட்டு இவ கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இஷ்யூ எல்லாம் பார்த்துட்டு வந்து படுத்துட்டு இருக்காரா. அப்போ சரி நம்ம ப்ராஜெக்ட் அது கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வீடியோ மெசேஜ் பண்ணிருப்பாங்க, ஐ லவ் யூ சான், உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இதை எப்படியாவது இன்னொரு சான் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு லேபுக்கு ஓடி போறான். அந்த டைம்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, கையில லைட்டரை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டே இருந்திருக்கான். பக்கத்துல ஏதோ கெமிக்கல் வேற இருந்திருக்கு போல. டக்குன்னு கை ஸ்லிப் ஆகி அந்த கெமிக்கல் கீழே விழுந்துடுது. கையில இந்த லைட்டரும் ஓப்பன் ஆகி விழுந்துடுது. ஸோ பத்தி எரிய ஆரம்பிச்சிருது அந்த இடமே. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கோ ஹீரோ வந்து கதவு திறக்கிறதுக்கோ கரெக்டா இருக்கோ ஹீரோவே தூக்கி வீசி அடிச்சிடுது. இப்படிதான் எல்லா இன்சிடென்ட் நடந்திருக்கும் போல. இதை கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல் எங்கேயோ படுத்துட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த பிறகு ஹீரோக்கு எல்லா மெமரிஸும் மறுபடியும் ரீகலெக்ட் ஆயிருக்கும். அதனால அவர் மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அதே இடத்துல கொலாப்ஸ் ஆயிட்டோ விழுந்திருப்பாரு போல. அதனால தான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்து வராரா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதை அழகா வரைஞ்சிட்டு அங்க வச்சுட்டு அவர் கிளம்பிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனை எழுந்துடுறாங்களா. அப்போ அங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஐயோ மறுபடியும் எங்கடா போனா அப்படி சொல்லிட்டு ஹீரோவை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நமக்கு ஒன்று காமிக்கிறாங்க. இவருக்கு ஆல்ரெடி ஒரு சர்ஜரி நடந்திருக்கும் போல. டாக்டர்ஸ் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவருக்கு தலையில இருந்து அந்த சின்ன மெட்டல் வந்து நகர்ந்து ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. அதனால நாங்கள் இமீடியட்டா சர்ஜரி பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனா அதுல இருந்து அவரால் மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை நாள் அவர் எழுந்துக்கவே இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் எழுந்தாரு. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஹீரோயின் அவரை தேடிட்டு போயிட்டு இருக்காங்களா. பின்னாடி இந்த ஒரு குரல் ஹீரோ தான். அவர் ஒன்று நினைச்சு பாக்குறாரு. அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த டேபையும் எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த டேப் எண்டு வரைக்கும் ஹீரோயின் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், ஆனா சொல்ல முடியாம எனக்குள்ளே அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். எப்போ எனக்கு என்னோட மெமரிஸ் ஃபுல்லா வருதோ அப்ப நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு. இப்போ ஹீரோக்கு எல்லா மெமரிஸும் வந்துருச்சு இல்லையா, அதனால டக்குன்னு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணி கிஸ் பண்றாரு. கட் பண்ணி ஓப்பன் பண்ணா வெட்டிங் செரிமனி தான். யாருக்கட வெட்டிங்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில பூவோடு வராங்க. ஆனா பின்னாடி நிக்கிறதோ கிம்மோ பார்க்கும். ஸோ கிம்மோ பார்க்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போல. அவங்களுக்கு பிரைட்ஸ் மீடா இந்த ஜீனியஸ் இருக்கும்ல, அந்த டாக் தான் வருது. ஜீனியஸ் கிட்ட இருந்து ரிங் வாங்கிட்டு பார்க்க கிம் கையில போட்டு விடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அழகா அந்த மொமெண்ட்டும் முடியுது. ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்ல வந்துட்டு பிளான் ஏ பிளான் பி இருக்கு. யாரு ஏக்கு போறீங்க, யாருக்கு பி போறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா. பார்த்தா ஓட்டிங் ட்ரால் ஆகுதா. இப்போ என்னடா பண்றது, எது சூஸ் பண்றது தெரியலன்னும் போது பின்னாடி ஒரு குரல், கிம் தான் செம்ம ஸ்டைலிஷா வந்து நிக்கிறாங்க.
பிளான் ஏ அண்ட் பி சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பிளான் சின்ட்டு ஒரு பேக்கப் பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. என்னங்க நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறீங்க 1 இயர் லீவில் போகிறீங்கன்னு சொன்னீங்க, இப்படின்னு வந்து நிற்கிறீங்க அப்படி கேட்டால் எனக்கு 1 இயரில் ரொம்ப லாங்ப்பா, 1 மந்த்தே போதும், அதான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட 2வது தங்கச்சி காமிக்கிறாங்க. அவங்க எடிசனில் செமையாக படித்து டாப்பர் ஆகிட்டு வராங்க போல். அதே டைமில் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ்பால் மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அத்லெட்டில். இல்லை ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு போல். ஸோ அந்த பால் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இது நீ வச்சுக்கோ, என்னோட ஃபஸ்ட்டு வின்னு, அதனால உனக்காக கொடுக்குற சொல்றாங்க. இப்போ நம்ம 2 பேரும் மெச்சூர் ஆயிட்டு போலியே, நீ பிரிஞ்சிருந்தா எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு நான் நினைச்சிட்டு நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பயமே இல்லை தெரியுமா அப்படின்றாங்க. அவரும் அதான் சொல்றாரு, எனக்கும் அந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் சொல்லிட்டு என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் சரியா எடுத்துக்கிறேன், பெரிய பெரிய மேட்ச்லாம் நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படின்னா ஓகே, நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன், அதனால இந்த பால்ல நீ எனக்காக ஒரு சைன் போட்டு கொடுன்னு சொல்றாங்களா. ஆல்ரெடி உனக்கு சைன் போட்டு தான் வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி பார்த்தா அதுல இருக்கு என்ன போட்டிருப்பாருன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் விக்டரி உனக்காக மை டியர் டாக்டர் ஹடாம் அப்படின்னு போட்டிருப்பாங்களா. நான் டாக்டர் ஆயிடுன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவேன், உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபேனும் நான் தான் அப்படின்ட்டு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி அவங்கள டேட்டிங்ல ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வெளில வரும்போதுலாம் டேரக்டர் இவங்களை டேட்டிங் கூட்டு போயிடுறாங்களா. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவங்க கோமா வராங்க. என்னன்னு பார்த்தா அவங்க எப்போ பார்த்தாலும் இவங்களை பேர் விட்டு கூப்பிடாம எப்பவுமே ஃபார்மலாக நடந்துக்கிறாராம். அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோச்சிக்கிறாங்களா. உடனே அவரில் கை பிடிச்சிக்கிட்டு இனிமேல் நான் உன்னை அப்படி கூப்பிட மாட்டேன்ட்டு செல்லமாக கூப்பிட்டுட்டு அப்படியே டேட்டிங்க்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஃபைனலாக நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பீச்சில் உட்காந்துட்டு நீ என்ன வர நான் உன்னை வரையறேன்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வச்சுட்டு 2 பேரும் வரைஞ்சிட்டு இருக்காங்களா. வரைஞ்சு முடிச்சுட்டு கண்ணு மூடிட்டு 1 to 3 என்றும் 3 சொல்லும் போது நம்ம 2 பேரும் ஒன்னா காமிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அல்ல ஹீரோயின் மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப கியூட்டா வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சீட்டிங்டா, 2 பேரும் ஒன்னா காமிக்கிறதுன்னு சொன்னா இப்போ நான் மறுபடியும் என்ற நீ காமி அப்படி சொல்றாங்களா. கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஹீரோ ஒரு போட்டோ காமிக்கிறாரு. அதுல பார்த்தா ப்ரப்போசல் பண்ற மாதிரி அந்த இமேஜ் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஆச்சரியமா திரும்பி பாக்குறாங்களா. ஹீரோ அதே பொசிஷன்ல உட்காந்துட்டு நான் உன்னோட எல்லா சீசன்லயும் இருக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட இப்படியே என்னோட டிராவல் பண்றதுக்கு உனக்கு விருப்பமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு ரொம்ப கியூட்டா ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. ஹீரோயினும் ஓகே ஓகே சொல்றாங்களா. இப்படி இருந்தா எப்படி, நீ உட்காந்துட்டு இருக்கல அந்த இமேஜ்ல வந்து நீ நின்றுட்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோ அழகா ரிங்க போட்டு விட்டு ஹக் பண்ணி அப்படி கியூட்டா குட்டியா ஒரு கிஸ்ஸோ பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா சீசன்லயும் ஒன்னா இருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்களா. இப்படியே தான் ஹார்ட் வார்மிங்காகவும் ஃபீல் குட்டாகவும் இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. ஒரு சின்ன போனஸ் கிளிப், ஹீரோவும் ஹீரோயினும் 7 இயர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பாங்களே சாட்டிங்ல. அப்போ ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, உனக்கு தெரியுமா நம்ம வாழ்க்கையில சீசன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டரா வராது, திடீர்னு எனக்கு வின்டர் சீசன் வந்துட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உனக்கு வின்டர் சீசன் வந்தா கஷ்டப்படாத, சீக்கிரம் அதுவும் கடந்து போயிடும், ஆனா அது ரொம்ப நாள் நீடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சீசனா இருந்துச்சுன்னா உனக்காக ஒரு விண்டியா பிரீஸியா நான் வந்து நிப்பேன், உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு டைப் பண்றாரா. அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாரு. ஆனா நல்லா பார்த்தா ஹீரோ அந்த மெசேஜை ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் உண்மையான சான் இல்ல, அதனால அவருக்கு மனசு வரல அனுப்புறதுக்கு. ஆனா அவர் மனசுல மட்டும் நினைச்சுக்கிறாரு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உன்னை மீட் பண்ணி உன்னை அதுல இருந்து வெளில கொண்டு வருவேன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாரு. இந்த அழகான பிளாஷ்பேக்கோடவும் ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. இந்த டிராமா உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த சீரீஸோட வந்து பாக்குறேன். அதுக்குள்ள நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.